You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தின் ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், தேவனோடு கூட இணைந்து வாழ்கிறோமா, அவரோடு கூட இசைந்து இருக்கிறோமா, அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்கிறோமா, வேதத்தின் வாசிப்பு நமக்குள்ளே இருக்கிறதா, பக்திக்குள்ளே இருக்கிறோமா, அவரை பின்பற்றுகிறோமான்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே இரக்கமாய் கருசனையாய் அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம ஐக்கியம் பெற்று இருக்கும்போது எல்லா உலக காரியங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து நன்மைக்கு எதுவான காரியங்கள் ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறாரா. தேவ சமூகத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்த்து உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறேன். தி புக் ஆஃப் எபேசியன்ஸ், எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்கிறார். பிதாவாகிய தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி, கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிள்ளைங்க என்ற சின்னப்பட்டதான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறது, ஸ்தோத்தரிப்பது, கனம் படுத்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றத்துக்காக, நம்முடைய உடைக்காக, நம்முடைய இருப்பிடத்திற்காக, நம்முடைய போஷாப்புக்காக, நம்ம கர்த்தர் போஷிக்கிறது, நல்ல உறங்குவதற்கான இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சமீபத்தில் ஒரு அருமையான போதகரோடு கூட நான் ஒரு வார்த்தையை பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னார். அவர் எங்கேயோ போயிட்டு வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அருமையான சகோதரர், அவருடைய 3 குட்டி சின்ன பிள்ளைங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தை வைத்து அவர் சமைத்து கொண்டு இருக்கிற அங்கே இருக்கிற வெறுகுங்களை பொறுக்கி கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து அவர் சமைத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இருக்கிறதுக்கான இருப்பிடம் இல்லை, ஒரு கூடாரம் இல்லை. சில இடங்களை பார்க்கும்போது இந்த ரோடு பக்கத்தில் வேலை பண்ணுறவங்க ஒரு சின்ன டென்ட்டையாவது, ஒரு ஷெட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு ஷெட் அடிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு டெம்பரவரி ஹவுஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வைத்திருப்ப ஒரு இந்த தென்னை ஓலையிலையோ எதுலேயோ ஒரு சின்ன பெர்மனண்ட் இல்லாத டெம்பரரி ஹவுஸ் அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த போதகர் சொல்கிறாரு, அப்படி போல் எந்த ஒரு அடையாளமே அங்கே இல்லை. அவங்க சாப்பிட்டு எங்கேயாவது கடைக்கு கீழே இல்லை எந்தாவது ஒரு ஷெல்டர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அங்கே படுத்துக்கிறதான ஒரு சூழ்நிலை தான். அவங்க ஒரு டென்ட் அடிச்சு இல்லை, எந்த விதமான ஷெல்டர் அங்கே இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்டு படுக்கிறதுக்கான இல்லை. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வருகிறதான ஒரு சூழ்நிலை. அந்த பிள்ளைங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது மழை வரும்னு சொல்லி, எங்கே போய் படுப்போன்னு தெரியாது. அவருடைய தகப்பனுக்கு சமைத்து கொண்டு இருக்கிறார் தவிர எங்கே அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி அந்த யோசனை இருக்காது. பிள்ளைங்களை பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவனிப்பு. சாலை ஓரத்தில் அவங்களுடைய சூழ்நிலைங்க, படுக்க வசதி இல்லை, இடம் சீரான ஒரு இடம் இல்லை. அவங்க எங்கே போய் ஸ்நானம் பண்ணுவாங்க, எங்கே அவங்களுடைய கழிப்பிடம் இருக்கும், எங்கே அவங்க உறங்கி அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் என்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த காரியத்தை குறித்து அவர் ஆழமாக சொல்லி கொண்டிருந்தார். அருமையானவர்களே,
இன்றைக்கி நமக்கு எல்லாம் இருக்கிறது. நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், வசதி வாய்ப்புங்க, வாகனங்கள், நல்ல உடைங்க, நல்ல இருப்பிடம், நல்ல சாப்பாடு, மாம்சம் நினச்சா மாம்சம் இல்லை ஏதாவது வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சா அத்தை அந்த நேரத்தில் அந்த நாளையில் நம்ம யோசித்து கொள்ளுகிறோம், அத்தை நிறைவேற்றுகிறோம். ஆனால் இல்லாதவங்க எந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பார். நம்ம இதெல்லாம் இருந்தோம், தேவனுக்கு நன்றி சொல்லாத ஒரு சூழ்நிலைங்க. அதனால தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்திற்காக, குடும்பத்தில் நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் நிம்மதியான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி கொடுத்திருக்கிறார், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைங்களுக்கு தாளந்துங்க, நல்லா படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல அன்பான காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிற இதற்கு நீ நன்றி சொல்லுன்னு சொல்றார். இதை விட்டுட்டு ஏதோ அவதூறுங்களை பரப்பி கொண்டு, இதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு, இதை விட்டுட்டு தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை நம்ம செய்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் என்று தானே அந்த காரியம் இல்லவே இல்லை. தேவனுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றலை. You are not obeying Lord. You are not fulfilling God's plan. There is no Jesus, there is no God's love in you. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இந்த ஐக்கியம் உன்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். எல்லாவற்றத்துக்காக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி, என் கணவருக்காக நன்றி. கணவர் மாருங்க சொல்லுங்க, என் மனைவிக்காக நன்றி. பிள்ளைங்க ஆண்டவர் அறிஞ்சு கொண்டிருக்க பிள்ளைங்க சொல்லுங்க, என் அப்பா அம்மாவுக்காக நன்றி. பெற்றோர் என் பிள்ளைங்களுக்காக நன்றி. இந்த குடும்பம் இல்லாத எத்தனையோ தவிப்புங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க குடும்பம் இல்லை. உலகத்தார் சொல்றா குடும்பம் என்பது ஒரு கோவில் சொல்லி. உலகத்தானுடைய பழமொழி குடும்பம் ஒரு கோவில், அதை பரிசுத்தமா எண்ணுகிறான். கோவில் என்பது தெய்வம் வாழக்கூடிய இடம், அது பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அப்படி போல குடும்பத்தை நேசிக்கிறாங்க, குடும்பத்தை யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் எல்லா வசதி வாய்ப்பு இருந்தோம், தேவனுக்கு நன்றி சொல்லாத ஒரு சூழ்நிலை, கர்த்தரை தேடாத ஒரு நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை வேலைகளுக்கு போயிடுறது, ஞாயிற்றுக்கிழமை சபையை தவிர்க்கிறது, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுன்னு சொல்லி கவனம் இல்லாத இருக்கிறது. ஒரு அம்மா கேட்க சொல்கிறாங்க, ஏமா சிஸ்டர் உபவாச கூட்டத்துக்கு வரலன்னா அந்த சகோதரியுடைய வாயிலேருந்து வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கேள்வி. கிழமை என்ன, தேதி என்னன்னு மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைங்க. இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் நாம் விசுவாசிகளாக இருக்கிறவங்க, கர்த்தர் அறிஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, நீ எல்லாவற்றத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. உன் குடும்பத்திற்காக, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தில் வாசித்திருக்கிறோம்ப்பா. எபேசியர் 5:20 ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றத்துக்காக தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு நீ நன்றி செலுத்துன்னு சொல்லியிருக்கிறீர். நீர் கொடுத்த வாழ்க்கைக்காக, கொடுத்த எல்லா ஆண்டவரப்பா, ஆண்டவர் உண்மையான காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்கப்பா. அதற்கான நன்றி. நாங்கள் அநேக விதத்தில் மாம்சத்தில் வாழ்ந்து மறந்து போயிருக்கிறோம். இனி அப்படி போல் ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வேணாம். கர்த்தரே எங்களுக்கு துணையாய், கர்த்தரே எங்களுக்கு பாதுகாப்பாக, கர்த்தரே எங்களுக்கு ஆண்டவரே நிம்மதியான காரியங்களை கொடுத்து ஆசீர்வாதமாய் நீங்கள் வைப்பீர் என்று சொல்லி நாங்கள் நம்பி விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.